வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே நீ என்னன்னாலும் பேசுங்க. நீ துரைத்தனம் என்ன துரத்திக்கிட்டே பேசலாம் சரி, துரத்தனத்தை பேசலாம் சரி, கடைசியில் கத்தர் கடைசி நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறார். ஆமென். அவரை பாருங்க, கடைசி நாட்களில் வந்த சோதனையில் எப்படி நீ நினச்சி நிற்காரு பாருங்க. 19வது வசனத்தை வாசிங்க. 19. டீ சாப்பிட்டா கொஞ்சம் சத்தம் வரணும்னு சொல்லுவாங்க. இந்த சத்தம் வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி பேரே வச்சுட்டாங்க. என்ன பேர் வச்சுட்டாங்க? சொப்பனக்காரன் வாரான், இயேசு வருகிறார் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொப்பனக்காரன் வருகிறான் அப்படின்னு ஒரு பெரிய திட்டமே போடுதாங்க. எல்லாராலையும் பகைக்கப்பட்டு போகிற சூழ்நிலை இருக்குங்க. உட்கார்ந்துட்டு இருக்கார் யோசேப்பு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது குழியை வெட்டுதாங்க. அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இறங்கியிருப்பார். தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் வரும். வித்து போடும் போதும் சொல்லியிருப்பாரு, நிச்சயமாய் வரும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அடுத்த நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. அப்பவும் என்னதான் சொல்லியிருப்பாரு? நிச்சயமாய் வரும். ஆமென். அது தாமதிப்பது. ஆமென் சொல்லுங்க. நீ டீ சாப்பிட்றதுனால தான் ஒரு ஓவராலாக பேசிக்கிட்டு இருக்கு. டீ எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாத்தையும் அப்படி கொஞ்சம் ஒதுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, செய்தியும் முடிஞ்சிடும். இந்த டீ வேலையில் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எதை கவனிச்சுக்கணும்? வசனத்தை பிடிச்சிக்கணும். ஆமென். அது உள்ளே போய் நல்ல கிரியை செஞ்சு நமக்கு சுகம்தான் கொண்டு வரும். ஆமென். அது ஒரு ஆரோக்கியத்தை தான் கொண்டு வரும். குறித்த காலத்துக்கு நேற்று நம்ம தியானம் அதுதான். எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உண்டு? ஒரு காலம் உண்டு. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஒரு மாதிரி கவலையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவலையாக இருக்கிறதுக்கு ஒரு காலம். இன்னைக்கு நேற்று கவலையாக இருந்திருப்போம், இன்னைக்கு சந்தோஷமாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருப்போம். இப்போ துள்ளி குதிக்கிறதுக்கு ஒரு காலம். நாளைக்கு இதை விட ஒரு அதிசயமான காரியத்தை செய்வார், அதுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமென். குறித்த காலத்துக்கு தரிசனம் யோசேப்புக்கு வச்சிருக்கிறாரு. அது முதல்ல தெரியல. முதல்ல இவங்க பண்ணதெல்லாம் அவருக்கு வித்தியாசமாக தெரிஞ்சுக்க. என்னடா இவங்க அண்ணன்மாரெலாம் என்ன வணங்குவாங்கன்னு சொன்னால் அவ்வளோரும் அடிக்க வராங்க. அண்ணன்மாருக்கு சாப்பாடு பால் கட்டியை கொண்டு போய் கொடுக்க போகிறான். அங்கேயும் அவ்வளோரும் என்ன பண்ணுதான், திட்டிகிட்டு நடக்காங்க. முதல்ல இன்னும் என்ன நடக்குன்னே தெரியல. குழியை வெட்டி போடுதாங்க, விற்கிறாங்க. ஒவ்வொன்றும் ரொம்ப ஓவராக வேணால் வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கலத்தி என்ன பண்ணியாச்சு, ஆட்டு ரத்தத்தை எல்லாம் ரெடி பண்ணி அப்பாட்ட போய் என்ன காமிக்காங்க, ஹேங்கரில் போட்டு காமிக்காங்க. என்ன